வாழ்க வளமுடன் மந்திரமாவது எப்படி? வாழ்க வளமுடன் என்று நாம் சொல்லுகிறோம். அது எவ்வாறு ஆற்றலோடு செயல்படக்கூடும் என்பதை சிந்திக்க இருக்கிறோம். அன்பு உள்ளங்களே, என்னுடைய அலுவலக அன்பர்கள் கேட்பார்கள், வாழ்க வளமுடன் சொன்னா எப்படி போதுமா? அது மட்டும் போதுமா? வாழ்க வளமுடன் அதாவது வாயில சொன்னா போதுமான்னு கேட்குறாங்க. அப்படின்னா அவங்க என்ன மீன் பண்ணுவாங்கன்னா, வாழ்க வளமுடன் எப்படி இருந்தா தானே வளமா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இப்ப அதுதான் இன்றைய சிந்தனையா கூட நாம கருதலாம். அன்பர்களே, இந்த வாழ்க வளமுடன் என்ற சொல்லை அருட்தந்தை மகரிஷி அவர்கள் மட்டுமல்ல, முந்தைய ஞான பெரியோர்களும் இதே வகையிலே நமக்கு பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். மணிமேகலையில வரும்னு நினைக்கிறேன், பாரக மடங்களும் பசிப்பிணி அருக என்று. அதே போல் வள்ளல் பெருமானார் சாக கலையை கொடுத்து, ஜீவகாருண்யத்தை கொடுத்து, தர்மசாலையை கொடுத்து, எல்லா உயிர்களும் துன்பமின்றி வாழ வேண்டும் என்பதை பேசுகிறார். வடமொழியிலே ஸ்லோகமாக சொன்னார்களே என்று சொன்னால், சர்வஜன சுகினோபவந்து என்று சொன்னார்கள். அதை தமிழ்ல அர்ச்சனை செய்யும் போது உள்ள சொல்லுவாங்க, லோகத்து ஜனங்கள்லாம் க்ஷேமமாய் இருக்கணும் ஆண்டவரே அப்படிம்பாங்க. இதுல என்ன சிறப்பு என்பதுதான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அன்பு உள்ளங்களே, ஒரு வகையில வாயிலே சொல்றதுல பயனில்லைங்கிறது உண்மையான விஷயம்தான். ஆனா நாம வெறும் வாயால மட்டும் சொல்லல, ஒப்புக்கு சொல்லல. காலையில பார்த்த உடனே அவசரமா போற இடத்துல என்ன செய்வாங்க, வாங்க குட் மார்னிங் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப இன்றைய காலை பொழுது உங்களுக்கு நல்ல காலையாக மலரட்டும் இன்றைய பொழுது அப்படிங்கிற எண்ணம் அங்க வந்து சொல்றாங்களான்னா குறைவுதான். அது ஒரு சடங்காகிவிட்டது. ஆனால் நம்முடைய மகரிஷி அவர்களோ அந்த சர்வஜன சுகினோபவத்து என்று சொன்ன வரிகளை நல்ல ஒரு தமிழாக்கமாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று குறிப்பிடுகிறார். அன்பு உள்ளங்களே, இந்த வாழ்க வளமுடன் என்ற சொல்லிலே இருக்கக்கூடிய ழகர ஒலியானது என்ன சிறப்புன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். வேற எந்த மொழியிலையும் இல்லை இந்த ழகர ஒலி. ழா என்பது, இந்த ழகர ஒலியானது அதை உச்சரிக்கிற போது நம்முடைய நாக்கு மேலெண்ணத்திலே பட்டும்படாம ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது. அது உங்களுக்கெல்லாம் தெரியும், நாமெல்லாம் தவ பயிற்சி எடுத்தவங்க. புருவ மத்தியில பெட்ரூட்ரி கிளாண்ட் இருக்கு, மூளையினுடைய மைய பகுதியில பினியல் கிளாண்ட் இருக்கு. நாம இந்த ழகர ஒலியை சொல்லுகிற போது தமிழுக்கே ஒரு சிறப்பு, அங்க தமிழ்லயும் ழா வருது இல்லையா? இந்த வாழ்க என்று சொல்லுகிற போது அந்த உச்சரிப்பு பட்டும்படாம அது உள்நாக்குல போய் வைப்ரேஷன் கொடுக்கும். அப்ப அங்க பினியல் கிளாண்டு இயங்குது, அதனால அதுக்கு பவர் ஜாஸ்திங்கிறது தான் இப்ப நாம சொல்ல வர்றது. இதோட நான் முடிச்சுக்கல அன்பர்களே. இதுக்கு ஆதாரம் கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில் உண்ணாக்கு மேலேறி 9 மெத்த உண்டு என்று சித்தர் பாடல்கள்ல வருகிறது. அதனால துரியம் என்பது அரிதுயில் யோக நித்திரை தூங்காத தூக்கம் என்று சிறப்புடைய பெருநிலை ஆகும். அதுதான் யோகிக் ஸ்டேட் என்று சொல்லுவார். அப்படி உள்நாக்கிற்கு மேலே உணர்வு இப்ப ஏற்பட்டுவிடும். அதற்கு பெயர் அமிர்ததாரை ஒழுக்கு என்று பெயர். ஒரு மாறாத ரித்தாமிக் ஃபீலிங், இனிய சீரான ஒரு அமைதியான அந்த உள்ளுணர்வு, அதுதான் அங்க உள்நாக்கிற்கு ஒரு அங்குலம் மேல துரியம் பயின்றவர்களுக்கு அமைந்திருக்கும். வேற ஒன்றும் இல்லை. நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், தவம் தனியா செய்யறது வேற, அது பயிற்சி. எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை என்று நீங்க வேற செயல்களை செய்து கொண்டிருந்தா கூட துரிய நிதானம் விடாதிருங்கள் என்று சொல்லுவேன். உங்களுக்கெல்லாம் ஞாபகம்.
அப்ப என்னன்னு கேட்டா, அதுவே அந்த மோன பெருநிலையை நமக்கு சாத்தியமாக்குகிறது என்பது. அந்த அமைதி நிலை அங்கே நமக்கு பயனாகிறது, பயிற்சியாக இல்லாமல் அதுவே அனுபவமாகி விடுகிறது என்பது. நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சாமியாரு காட்டுல போய் குகைக்குள்ள இருந்து 12 வருஷம் தவம் பண்ணிட்டு வெளியே வந்தாரு. அப்படி 12 வருஷம் தவம் பண்ணி வெளியே வரும்போது ராஜா எல்லாம் போய் வரம் வாங்க நின்னாங்க. அப்ப அவரும் எல்லாருக்கும் வாழ்த்தி வரம் கொடுத்தாரு, நல்லது நடந்ததுன்னு கதையில வரும், கேட்டிருப்பீங்க. அது என்ன என்று சொன்னா, இப்ப சொல்லுகின்ற சொல் எப்படி சிவபுராணத்துல மற்ற பாடல்கள்ல வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய விழையும் புகுதருவான் என்றனவும்னு திருப்பாவை திருவம்பாவையில் ஆண்டாள் பாசுரத்துல வருது. வாயினால் பாடி, அது கூட என்ன, மனதினால் சிந்திக்க, மனம் வச்சு சொல்லணும். சிவபுராணமும் அதான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்லுவர் சிவபுரத்தினுடைய. அப்ப சிவபுராணத்துடைய தத்துவத்தை பூரா புரிஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஏகன் அநேகன் இறைவன் அடிவெல்க ஒன்றானவன் என்ற பெருநிலை. கடவுள் எத்தனைங்கிற கேள்வி நமக்கு முக்கியமான கேள்வி. நிறைய கடவுளை வச்சதுனால்தான் குழப்பம். அப்ப அந்த ஒன்றாகிய பெருநிலைக்கு தகுதியான அந்த பேராற்றல் பெற்ற கடவுளை, அந்த பரம்பொருளை, அந்த ஒன்றாகிய நிலையை ஒரு கணமும் மறவாமல் என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உன்னை ஒரு கணமும் மறவாத நிலை வேண்டுவனேன்னு பாடியிருப்பார். அது என்னன்னா, அதான் நான் இப்ப சொன்னேனே, எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் போனதேன்னு. நீங்க துணி துவைச்சாலும், சமையல் பண்ணாலும், வண்டி ஓட்டிக்கிட்டு போனாலும், வேற எதை பண்ணாலும், கோயில்ல போய் சாமி கும்பிட்டாலும் துரிய நிதானம் விடாதிருத்தல் என்பது அந்த தன்வயத்த நிலை. எதற்காக தன்வயத்த நிலையை சொன்னார்கள் என்று கேட்டால், நண்பர்களே, நாம இப்ப சக்தியை வணங்குகிறோம். அந்த தெய்வம் காடஸஸ் என்ன கொடுக்கும்? சக்தி கொடுக்கும். லட்சுமியை வணங்குகிறோம். லட்சுமியை வணங்குகிற போது அது தனம், செல்வத்தை கொடுக்கும். சரஸ்வதியை வணங்குகிறோம்னு உடனே இப்ப பிக்சர் மனசுல என்ன ஆயிடுது? வீணை மீட்டும் ஒலியில் இருப்பாள், அந்த பிக்சரைசேஷன் வந்துடும். அப்ப அந்த வடிவமும் அந்த குணமும் அந்த தன்மையும் அதை நாம் நினைக்கிறோம். அப்படி நாம் அதனை நினைக்கிற போது அது என்ன ஆகிறது என்று சொன்னா, மனம் அந்த விஷயத்தை பற்றி நிற்கிறது. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்பதுதான் உண்மை. அதனாலதான் இன்னொரு சிம்பிளா சொல்றேன். நீ நல்லதை நினைச்சா உனக்கு நல்லது, நீ கெட்டதை நினைச்சா உனக்கு கெட்டது. நீ என்னமோ நினைக்கிற, நீ அடுத்தவங்களுக்கு தான் கேடுன்னு நினைக்கிறதாக. ஆனா அந்த பழமொழி ஒன்று இருக்கு, அதை யோசனை பண்ணி பார்க்கணும் நாம. கெடுவான் கெட்டு போயிடுவானா? யாரு? கேடு நினைப்பான். கெடுவான், he himself spoiled already. எவன் ஒருத்தன் கேட்டை நினைக்கிறானோ அவன் நினைக்கும் போது அங்க என்ன ஆயிடுது? இவன் மனசு அங்க பாய்சன் ஆயிடுது. அதுதான் அங்க. இப்ப இது அப்படியே எதிர்மறையா எண்ணி பார்ப்போம். நல்லதை எண்ணுகிறவனுக்கு, நான் நல்லதை நினைக்கிறேன், நான் பயப்பட வேண்டியதில்லை. நான் நியாயத்தை பேசுறேன், நான் பயப்பட வேண்டியதில்லை. என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு அந்த தர்மம், அந்த உண்மையினுடைய பலம் அவன் பக்கம் நிற்குமா இல்லையா? அவ்வளவுதான். அப்ப இப்ப
நன்று தீது அல்லது சக்தி மற்ற இயக்கங்கள் எல்லாமே அலை நிலையின் பார்ப்பட்டது என்பதை அறிவோம். அது நல்லதுன்னா கூட அது ஒரு நல்ல அலைங்கிறது தான் எடுத்துக்கணும். ஆனால் அந்த அலை நிலையில நாம் அறிவோம் 14 to 40 இயங்கும்ன்றது. தியானம் செய்கிற போது அது அப்படியே ஒன்றி உள்ளே வந்து 14 கீழே மன அலை சூழல் சுருங்கி 7 வரைக்கும் வருது. ஆகினையில தியானம் செய்யற போது, துரியத்துல செய்கிற போது அப்படி இன்னும் இறங்கி 5, 4, 3 என்று 0க்கு வரணும். அலை இல்லாத இடம், அதுக்கு பேர் நிலை என்று பெயர், அதற்கு பெயர் சிவம் என்று பெயர். அப்ப தவத்துல ஒரு அலை நிகழமாக நாம் நிகழ்கிற வரையில, அலை நீளமாக இருக்கிற வரையில அந்த அலையினுடைய அதிர்வுக்கு ஏற்ப இங்கே விளைவுகள் உண்டு. இப்ப நான் கொஞ்சம் முந்திதான் சொன்னேன், நீங்க சரஸ்வதியை நினைக்கிற போது மனம் அந்த வடிவத்தையும் கல்வியையும் ஞானத்தையும் பாவிக்கிறது. அதனாலதான் சொன்னாங்க, எதுவாக பாவித்திடினும் அதுவாக வந்தருளும் எந்தை நீன்னு பாடியிருக்காங்க. நான் உன்னை எப்படி கூப்பிடுறேனோ அப்படி நீ வரப்போறேப்பான். உங்களுக்கு ஒன்று நினைவுபடுத்துகிறேன். இறைவனை சேவகனாக பாடினார் பாரதியார், காதலனாக பாடினார் மீரா, கணவனாக வரித்தாள் ஆண்டாள், தன்னுடைய குழந்தையா எண்ணியவங்களும் உண்டு. புரியுதுங்களா? குருவா எண்ணி அருணகிரிநாதர் பாடினார் முருகப்பெருமானை, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று. அப்ப நாம எப்படி நினைக்கிறோமோ அதுக்கேற்ப வரும்ன்றது ஒன்று புரியுதா? இப்ப ஆல்மைட்டின்னு சொல்லக்கூடிய பேராற்றலாகிய இறைநிலையாகிய கடவுள் என்று சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னு கேட்டா, அலை இல்லாத நிலை பேரு தான் கடவுள், இறை நிலை, சிவம். இந்த ஒரு சூட்சுமத்தை இந்த நேரத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க எனக்கு இன்னது வேணும்னு நினைக்கும் போது அது கிடைக்கும், அதுவும் அமைதி நிலையில. அதனாலதான் தவம் செய்த பின்னால சங்கல்பத்தை வச்சாங்க. தவ முடிவுல என்ன சொல்ல சொன்னாங்க? முதல்ல அருட்பேராற்றலின் கருணையினால் அப்படியே உள்ள வாங்கிடுறோம். உடல் நலம், அதுலயே மனநலமும் சேரும். நீண்ட ஆயுள், நிறை செல்வம், போதிய வாழ்க்கை வளம், உயர் புகழ், தோன்றில் புகழோடு தோன்றுக. வெறும் 10ஓட 11 புழுத்து சாகிறதுல பிரயோஜனம் இல்லை. நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வே. அதனால்தான் மெய்ஞானம் அல்லது கதி கூடுமோ சித்தாந்த புத்தி முதலே சிரகிரி விளங்க வரு தட்சிணாமூர்த்தி என. சிரகிரின்னா இதுதான், இதான் சென்னிமலை, வேற ஒன்றும் இல்லை. சிரகிரி விளங்க வரு தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி யாரு? சிவன் குருவாக வந்த முதல் குரு. தட்சிணாமூர்த்திங்கிறது சிவன் தான். குருவாக வந்த தோற்றம் ஆலமரத்தடியில இருக்கக்கூடிய ஜனகாதி முனிவர்களுக்கு விளக்குகிறார். அவர்கிட்ட பாடம் கேட்டவர் தான் நந்தியம் பெருமானம். அந்த வகையில அன்பர்களே, அந்த மோன பொருளாகிய சிவம் பேசி உணர்த்தியதா என்பது ஒரு கேள்வி. இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டிய ஒன்று. யாரு? தட்சிணாமூர்த்தி உபதேசம் பண்ணார்னு தெரியுதுல்ல. எப்படி உபதேசம் பண்ணாரு? பேசல, அவ்வளவுதான். இதுக்கு பேர் என்ன? சின்முத்திரைன்னு பேர். நீங்க பாட்டுக்கு பொடி போடுறதுன்னு நினைச்சிட்டு இது TAS ரத்தனப்பட்டினம் பொடின்னு சொல்லிடாதீங்க. இது என்னன்னு கேட்டா, இந்த ஆன்மாவானது வலது அது ஆட்காட்டி விரலை குறிக்கும். மற்ற 3 விரல்களும் ஆணவம், கன்மம், மாயையை குறிக்கும். ஆன்மா எப்போதும் இந்த மும்மலங்களோடு சேர்ந்தே இருக்கிறது இயல்பு. ஏன்னா பதிவுகள் இருக்கு, முனைப்புனாலதான் வந்திருக்கு.
கருவிலே சென்று சேர்வதிலே கூட அந்த விந்தணு முனைப்பாகி நீந்தியது எதுவோ அதுதான் வெற்றி பெற்று அங்க போய் கன்சீவ் ஆகுது, மற்றதெல்லாம் தோத்து போகுது. அப்ப கருவாகிற போதே அதுக்கு என்ன இருக்கு, தான் முந்திருவது இருக்கு. ஏன்னா இதை சர்வைவல்னு சொன்னாங்க. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இதை நான் பின்னாடி சொல்லுவேன், நீங்களும் கேட்கணும் ஞாபகப்படுத்தி. சர்வைவல்னா விலங்குகள்ல புழு பூச்சிய பல்லி பிடிச்சு சாப்பிடும், பல்லியை இன்னொரு பூச்சி பிடிச்சு சாப்பிடும், அதை இன்னொரு பாம்பு அதை ஒண்ணு பிடிச்சு சாப்பிடும், அதை இன்னொரு விலங்கு கடிச்சு சாப்பிடும். இப்படி ஒரு விலங்கு மற்றொரு விலங்கை கொன்று தின்றாவது தன்னுடைய அடிப்படையாகிய பசி தேவையை தீர்த்து கொள்ளுவது. அப்ப தான் வாழறதுக்கு பிற உயிரை கொன்றாலும் பரவாயில்ல, தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யாருடைய பண்பு? விலங்குகளுடைய பண்பு. அதுதான் இங்க நம்ம கிட்ட வந்திருக்கு, பரித்துண்ணல் பதிவா வந்திருக்கு. அடுத்தவை கஷ்டப்படுறாரேன்னு நினைக்கிறதே இல்லை, நான் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற பாவம். அது கொஞ்சம் அந்த நல்ல அது நான் நல்லா இருந்தா போதுங்கிறதே நானும் என் குடும்பம் என் சொந்தக்காரரு எங்க வேண்டியவங்க எல்லாம் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறதா ஆயிடுச்சு. அது இன்னும் எங்கள் மொழி, எங்க நாடு, என்னுடைய ஸ்டேட் நல்லா இருக்கணும், அங்கேயும் தள்ளி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நமக்கு வருத்தம் வருது இல்லையா? அதனால இப்படி என்ன பண்ணிடுறோம், எல்லை கட்டி கொள்ளுகிறோம். எல்லை கட்டி போகிற போது நம்முடைய பேராற்றல் அங்க லிமிட் ஆகுது. அந்த பேராற்றல் நின்று தவறு செய்த பின்னால முதல்ல சொல்றது என்ன? வாழ்க்கை நல சங்கல்பம். உடல்நலம், நீளாயுள், நிறை செல்லும், உயர்ப்புகள், விஞ்ஞானம், ஓங்கி வாழ்வேன் என்று 3 முறை சொன்னதனுடைய காரணம் என்ன? ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்லும் போது புறமணம் சொல்றோம், நடுமணத்துக்கு போறோம், 2வது தடவை சொல்றோம், 3வது தடவை சொல்லும் போது அடிமனத்துக்கு போயிடும். அப்ப அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி, அப்ப அது பலிக்கும். இப்ப இதெல்லாம் ஒண்ணும் தப்பே கிடையாது. அடுத்தது யாரை வாழ்த்த சொன்னாங்க? வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்துனாங்க. அப்பா அம்மாவை முதல்லயே வணங்கிட்டோம். வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து என்பதுல பெட்டர் ஹாஃப்னு பேரு. அப்ப அவங்கள வாழ்த்துகிற போது அவங்க நம்மோட பிணக்கு இல்லாம இருந்தாதான் இல்லறம் என்ற அந்த ரெட்டை மாட்டு வண்டி ஒழுங்கா ஓடும். அதனால அவங்களையும் வாழ்த்த சொன்னாங்க முதல்ல. அப்புறம் மக்கள் செல்வங்களுக்கு வாழ்த்து. அவங்களை எப்படி வாழ்த்துறது? அதுவும் உடலாலும் மனத்தாலும் உணர்வாலும் நினைந்து வாழ்த்தணும். பேர சொல்லி உடலையும் உருவத்தையும் உணர்வையும் நினைந்து மனதிலிருந்து வாழ்த்தணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அப்படி வாழ்த்தும் போது அந்த நாம எந்த ஸ்டேட்ல இருக்கோம்னா நாம இம்யூன் ஸ்டேட்ல இருக்கோம், அலை இல்லாத நிலையில இருக்கும். அப்ப நிலை பேற்றில் இருந்து வாழ்த்துகிற போது அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்திங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இன்றைக்கு முக்கியமான பாடம். அதாவது இதுக்கு பேரு சங்கற்ப விகற்பம் என்று பெயர். எனக்கு இப்படித்தான் வேணும்னு கேட்டா அது எல்லை கட்டியது. இந்த வார்த்தையே வேண்டாம், எல்லாரும் நல்லா இருக்கணும் கடைசியில சொன்ன வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அப்போ உறவினர்களுக்கு வாழ்த்து, நண்பர்களுக்கு வாழ்த்து, தொழில்துறை நண்பர்களுக்கு வாழ்த்து, இதெல்லாம் சொல்ல நம்மோடு தொழில்துறையில தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள்லாம் கூட நாளடைவில் அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்க. ஏன்னா நம்ம இடத்துல தவம் செய்கிறதுனால ஒரு காந்த சக்தி பெருகிறது. ஜீவகாந்தம் என்பதை பற்றி நான் நடத்தியிருக்கேன், உங்களுக்கு பின்னாடி நடத்துவேன். சரியா? நம்ம உடம்புல ஒரு காந்த சக்தி இருக்கிறது, அதுக்கு பேரு ஜீவகாந்தம் என்று பெயர். இப்ப தவம் செய்ய நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி நல்ல பெருகி நல்ல ததும்பி நிற்கிற ஒரு நிலை. அதனால்தான் தவ முடிவில் என்ன சொல்றோம்? உச்சியிலிருந்து ஆற்றலை உடல் முழுவதும் பரவுவோம், உடலையே உணர்வாக்கி ஒரு நிமிடம் தவம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப என்ன செய்யறோம்? உச்சியிலே குவிந்த உணர்வை உடல்ல உள்ள செல்கள் தூரம் பரவுறதுங்கிறது ரொம்ப கிரேட்டஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் தி புத்தருடைய விபாஷனா தியானம்.
புத்தருடைய விபாசனா தியானத்துல சொல்லித்தரப்படுகின்ற அந்த உயிரணுக்கள்ல நம்ம பாடி செல்ஸ்ல எல்லாம் அந்த தவ சக்தியை உணர்தல். ஒரு முறை இந்த கருப்பு சட்டைக்காரர்கள் ஒரு பகுதி என்னையா காக்க காக்க கனவுகள் காக்கன்னு தொடங்கி அந்த முருகன் முடியை காக்க நெற்றியை காக்கன்னு சொல்லி எல்லாத்தையும் காக்க சொல்லிட்டு போறிய, உனக்கு வட்ட குதத்தை வடிவேல் காக்க தேவை அப்படின்னு அவங்க நம்மள கிண்டல் பண்ணாங்க. ஆனா அதை நம்ம சொல்லுகிற போது, அதை நினைச்சு சொல்லும் போது அந்த செல்கள் எல்லாம் ஆற்றல் பெறுகிறது என்பது உண்மை. இது உங்களுக்கு நிரூபணமாகணும்னா நல்ல தவம் எடுத்து துரியாதீதம் எடுத்தவங்க நீங்க தவம் பண்ணிட்டு கையை உரசிட்டு உடம்புற தடவுறதுல உணரலாம். அல்லது இப்படி 2 கைகளையும் வச்சு அதை ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில போது சொல்லி கொடுத்துருப்போம். அதுல அப்ப 2 கைகளுக்கு இடையில அந்த டிரான்ஸ்மிட் ஆகும் இந்த எனர்ஜி. அப்ப கையில ஆற்றலை கொண்டு வந்து குணமளித்தல் என்பதை இயேசு பிரானும் பண்ணியிருக்காரு, புத்தரும் பண்ணியிருக்காரு, மகான்களும் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் என்னை வாழ்த்துங்கன்னு சொல்லி பெரியவங்க கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி அவங்க வாழ்வளமுடன் இப்படி சொல்லும் போது அது எஃபெக்ட். அது வேற ஒன்றும் இல்லை. அதுபோல அந்த ஒன்றிய நிலையில இருந்து வாழ்த்தப்படுகின்ற வாழ்த்தினுடைய டெப்த், ஆழம் அலையில்லாத நிலையாக இருக்கிற போது அதுக்கு பவர் ஜாஸ்தி. இதுலயே இன்னொரு சின்ன ஒரு முக்கியமான விஷயத்த இந்த நேரத்துல சொல்லிடுறேன். இப்ப இன்னதுக்கு வாழ்த்துன்னு சொல்லும் போதே அதுல ஒரு சின்ன வில்லன் விஷயம் இருக்கு. சொந்தக்காரவங்களுக்கு வாழ்த்து, உடன் பிறந்தவங்களுக்கு வாழ்த்து, இல்லையா, பேர பிள்ளைங்களுக்கு வாழ்த்து, ஏதோ நீங்க சொல்றீங்க. ஆனா அதுலயும் ஒரு எல்லை கட்டிய நிலைதான் இருக்கிறது. அந்த எல்லை கடந்த நிலையாக நாம் வெளியிலே நின்று தவம் செய்து வாழ்த்தும் போது மனம் நம்ம அறியாம அந்த நடுநிலையில இருந்து வாழ்த்த வேண்டும். அங்க அலை இல்லாத நிலை அது. அப்பத்தான் அதுக்கு பவர் ஜாஸ்தி. அப்ப எவ்வளவு தூரம் தவத்துல வெற்றிகரமா உள்ள போய் அந்த அமைதி நிலையிலே நின்றுட்டு வந்து சொல்லும் போது பவர் ஜாஸ்தி பாரு. அதனால்தான் துரியாதீத தவம் பண்ணி அப்புறம் வாழ்த்துறத, தவத்து முடிவுல வாழ்த்துறத வேதாதிரி மகர்ஷி சொல்லி கொடுத்தாங்க. இன்னொரு தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாடு நன்மையின் செய்து விடல்னு வள்ளுவம் சொல்லுகிறது. நமக்கு கேடு பண்ணவங்களுக்கும் திருப்பி நாம நல்லது செய்து சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா நம்மளால முடியுதாங்கிறது தான் முதல் கேள்வி. முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா நாம பெரியவங்க, மனிதன் என்ற நிலையிலிருந்து மாமனிதன் ஆகிறோம். அப்ப நாம யாரையாவது வாழ்த்துக்கிற போது அங்க அந்த அழுத்தம் எப்படின்னா, அதுல ஒரு வேண்டுதல் வேண்டாம இல்லாம சமநிலையிலிருந்து வாழ்த்தும் போதுதான் எஃபெக்ட் ஜாஸ்தி, வேற ஒன்றும் இல்லை. அப்ப அது பேராற்றல் களத்திலிருந்து வாழ்த்தணும். அங்க நாம நின்ன போதுதான் அந்த ஆற்றல் நமக்கு அமைகிறது. இதனால்தான் தவம் செய்து வாழ்த்தினால் சிறப்பு என்று கண்டார்கள். இன்னல் புரிவோர் இடர் விளைவுக்கு எண்ணுவோர் எவரேனும் இருந்தால், இருக்காங்கன்னு சொல்லல, நல்லா கவனிக்கணும். பகைவருக்கு வாழ்த்துனா எனக்கு யார் சார் பகைவர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க யாரையுமே பகைவரா நினைக்க வேண்டாம். இன்னல் புரிவோர் இடைவிளைவுக்கு எண்ணுவோர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி வாழட்டும் என்று வாழ்த்துகிற போது அப்ப நல்ல ஒரு மனமாற்றம் ஏற்படும். நம்மை இந்த ஆளு இடங்காலியானா எனக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சிருப்பா ஒருத்தன். அப்ப அவனுக்கும் அந்த மனம் திரும்புதல் வரும். இதெல்லாம் தானா எனக்கு நல்லது எப்போ வருதோ வரட்டும், இதுக்காக ஒரு ஆளு காணாம போகணும்னு நான் நினைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு வரும். இன்றைக்கெல்லாம் நாம பார்க்குறோம், அந்த பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், பழிக்கு பழி, குத்து வெட்டுலாம் எவ்வளவு சொசைட்டில நடக்குது. பணம் இருந்தா கொடுத்து ஒரு ஆளா கூலிப்படையை ஏவி விட்டு செய்யற அளவுக்கு இன்னைக்கு சொசைட்டி இருந்துகிட்டு தான் இருக்குது.
ஏன்னா எப்ப ஓட்டுவும் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதும், ஓட்டு வாங்கினவங்க அங்க உட்கார்ந்தா எல்லா அதிகாரமும் வந்துடுது. அப்ப அந்த ஆட்சி பலம், அதிகார பலம் வந்த உடனே அவங்க என்னென்னலாம் வேண்டாது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ செய்யவும் தயாராகிடுறாங்க. தார்மீகத்தை விட்டு விடுகிறார். அதனால்தான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அந்த வார்த்தைய நாம் தவத்து முடிவுல சொல்லும் போது அந்த உணர்வுல அங்க போய் நிக்கணும். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம், எந்தெந்த நாட்டுக்கு நம்ம நாடு உட்பட யார் போய் உட்கார்ந்தாலும் உயிருணர்வை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அதைத்தானே வள்ளலாறு சொல்றார். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பதை அதை சொல்றேன். கூட நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இறைவனை நோக்கி போனது நம்ம பயணம். கடவுள் இருக்காரா இல்லையா, எது ஒண்ணு பெரிய பேராற்றலா இருக்கு, அது எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போனது நம்முடைய பயணம். போன இடத்துல என்ன கண்டோம்னு கேட்டா, அங்க ஓருருவம் ஒரு நாமம் இல்லானே தெல்லேமம் கொட்டோம். அங்க அந்த ஆள் எப்படி இருக்காரு, ஒரு வடிவத்துல இல்ல, வடிவம் இல்லாதவன், பேர் இல்லாதவன். பேரு நாம தான் கண்டுதான் பேர் வச்சுக்கிட்டோம். சிவன், பிதா, அல்லாஹ், ஆக மொத்தத்துல எல்லாம் ஒண்ணுதான். ஆக மொத்தத்துல அது பேராற்றல் என்பது புரிகிறது. அதே பேராற்றல் நிலை என்றைக்கும் உள்ளது என்பதும் அறிகிறோம். என்றைக்கும் உள்ளது, எங்கும் உள்ளது இல்லையா, உண்டா இல்லையா? இறைநிலைனாலே அது பேராற்றல், பேரறிவு, முற்றறிவு என்று கூட சொல்லுவாங்க. அதே போல அதை பேரின்பம் என்று சொல்லுவாங்க. நாம உலகில் அனுபவிக்கிற இன்பம் எல்லாம் சிற்றின்பம். எனக்கு அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, நல்லா வக்கனையா சாப்பிட்டா நல்லா இருக்குமே, சினிமா பார்த்தா நல்லா இருக்குமே, இதெல்லாம் புலன் தழுவிய நாட்டுங்க. இதை தாண்டி அந்த பேரறிவு என்ற ஒன்றை நிலையும் அங்கே சொல்லுகின்றாரு. அதனால்தான் பரிணாமம் இயல்போக்கம் கூறுதலறம்லாம் இப்ப பேசினா இன்னும் விரிந்து போகும். அப்ப கூறுதலறம் என்பதிலே அறிவின் மேன்மை விளக்கப்படுகிறது. இப்ப நாம என்ன பண்றோம், இந்த இடத்துல உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளையும் இந்த பாட்டை சொல்லி முடிக்கும். அது மட்டுமா முடிக்கிறோம், மகரிஷி பின்னால ஒண்ணு சேர்த்தாங்க தவத்துல, கடைசியா சொல்றோம், மழை வாழ்த்து சொல்றோமா, அதுவும் எப்படி, மாறி அளவாய் பொழிக. எவ்வளவு அழகான சொல் பாரு. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பெய்யட்டும், அதிகமா பெய்ஞ்சா வெள்ளம் கஷ்டப்படுறாங்க. மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்கன்னு எச்சரிக்கையோட. போல அருட்காப்பு சொல்றது பாருங்களேன். நான் ஒண்ணு கேட்கிறேன், அருட்காப்பு நீங்க எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாக அமையுமாகன்னு உங்களை சுற்றி ஒளிவட்டமாக, இல்லையா, உங்க வீட்டை சுற்றி, குடும்பத்தை சுற்றி, பிள்ளைகளை சுற்றி வாழ்த்துறோம். பஸ்ஸில் போறோம், அந்த டிரைவருக்கும் சேர்த்து பஸ்ஸுக்கும் சேர்த்து காப்பு போட்டுக்கலாம். அது மாதிரி எங்க போனாலும் நம்மை சுற்றி அந்த பேராற்றல் இருப்பதாக உணர்கின்ற நிலை வருமானால், அங்க விழிப்புணர்வோடு கூடிய உள்ளச்சம நிலை வருமானால் அங்கதான் வெற்றி, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த தவத்தில் வாழ்த்துதலை பற்றி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொல்லி, என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கு மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன்றது ஃபைனலா சொல்லி முடிக்கிறாங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்ப ஒரு பயணம் போனோம் இல்லையா கடவுளை தேடி, எல்லாம் பிரம்மம்னு புரிஞ்சோம். எல்லாம் பிரம்மம்னு புரிஞ்ச பின்னால யாரை வெறுக்க முடியும்? நமக்கு தெரியவே இங்க ஒரு குற்றவாளி திருட இருக்கான்னு வச்சுக்குவோம். நமக்கு தெரியவே இருந்தாலும் ஒரு பக்கா திருடை. ஆனா நீங்க தவநிலையில இருந்து அவனை வாழ்த்தும் போது அவன் என்ன ஆயிடுவான், அவனும் மனமாற்றத்துக்குள்ள வந்துடுவான். இதை எத்தனையோ மகான்கள் செய்திருக்கிறார்கள், நீங்க வரலாறுகள்ல படிச்சிருப்பீங்க. வேற ஒன்றும் இல்லை. அப்ப அந்த விரிந்த நிலையில இருந்து வாழ்த்துகிற போது அது எஃபெக்ட் ஆகுது, அதுக்குரிய எஃபெக்ட் உண்டு. அப்ப
தவத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஓர்ந்து உணர்ந்து ஆழ்ந்து நுணுகி நின்று அந்த அப்சல்யூட் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போறோமோ அப்ப பவர் வந்துருது. அந்த நிலையிலிருந்து வெளிவந்து வாழ்த்தும் போது அந்த அலைக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி. அப்போ உங்களுடைய வாழ்த்தினுடைய தவசக்தி அதிகமாகிறதுக்கு ஏற்ப இப்ப அந்த திருட எங்க இருக்கான்னு சொன்னோம் இல்லையா, அந்த திருட எத்தனை வருஷமா திருடிக்கிட்டு இருக்கான்? ஒரு 15 வருஷமா திருடிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. அவனிடத்துல அந்த பிறருக்கு துன்பம் பயக்கிற ஒரு பழக்க பதிவு 15 வருஷமா இருக்குன்னா அப்ப எவ்வளவு காலம்? 365 × 15 அவ்வளவு அந்த 24 மணி நேரம் போட்டு பாருங்க. அவ்வளவு தூரம் அவன் அந்த பிறருக்கு துன்பம் பயக்கிறத பழகி 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 அவன்கிட்ட அந்த பதிவு என்ன இருக்கு? மேல் பதிவாகி பதிவு அதிகமாயிருக்கு. இப்ப அந்த 15 வருடமாக பிறரிடத்துல திருட்டு பண்ணி பழகின அவனுடைய பதிவை மாற்றுவதற்கு தக்க வகையிலே என்னிடத்துல என்ன இருக்கணும்? அந்த அமைதி நிலை, தவத்தின் திறன் வேண்டும். அந்த அளவுக்கு தவத்துல திறம் இருந்தால் தவம் செய்து வாழ்த்துகிற போது இது இப்ப அவங்க எவ்வளவு வாங்குறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற பதிவும் மாறணும், நம்ம கிட்ட இருக்கிற தவ சக்தியும் அதிகமா இருக்கணும். இந்த ரேஷியோவுக்கு ஏற்ப இது அங்க போய் வேலை செய்யும், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நான் ஆல்மைட்டியா இருந்து வாழ்த்துறது வேற, சோமசுந்தரமா இருந்து வாழ்த்துறது வேற. புரிகிறதா? இப்ப நான் எப்படி வாழ்த்த வேண்டும்னு மகரிஷி சொல்லி கொடுக்குறாங்க. என்னன்னா, குரு என்ன சொல்றாருன்னா, அங்க பேராற்றல் நிலையிலிருந்து ஆற்றலை பெற்று அப்படிங்கிறார். கையை இப்படி குவித்து மடக்கி தவசக்தி அங்கிருந்து வாங்க சொல்றார். இதுக்காக அங்கேருந்து வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் இப்படி கையை வச்சுக்கிட்டு வரட்டும் வரட்டும் இன்னும் இன்னும் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. நினைத்த மாத்திரத்துல இந்த பேராற்றல் களம் நமக்கு கையில வரும். அதை பிராணிக் ஹீலிங்ன்ற ஒரு முறையின் மூலமாக இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டா, நம்ம உடம்புல இருந்து நல்ல தவசக்தி வெளிப்படுவதை 1 அடி அல்லது 3 அடி அளவுக்கு போட்டோ எடுக்க முடியும். அதுக்கு பேர் கிரில்லியன் போட்டோகிராஃபின்னு பேர். அப்ப தவம் செய்தா அந்த மகான்களை சுற்றி அவங்க இருக்கிற ஃபீல்டு, அந்த அறை, அந்த ஆசிரமம், அந்த இடம் முழுவதும் ஆற்றல் இருக்கும். பகவான் ரமணரை சென்று சந்தித்த அத்தனை பேருக்கும் அவங்களுக்கு மனதிலேயே பதில் கிடைச்சு போச்சு. பகவானை பார்த்த மாத்திரத்துல, ரமணரை பார்த்த மாத்திரத்துல அவங்களுக்கு எத்தனையோ கேள்வியோடும் பிணக்கோடும் கஷ்டத்தோடும் வந்தாங்க. பதில் கிடைச்சு போச்சு, சந்தோஷமா திரும்பி போனாங்க. இது ரெக்கார்டு. நீங்க பகவான் லைஃப் ஹிஸ்டரி படிச்சு பாருங்க. ரொம்ப ஆஸ்திரேலியிலேருந்து வந்தது. அன்றைக்கு உட்கார்ந்தது, அன்றைக்கு அந்த கேள்வி எல்லாம் தாண்டி போயிடுச்சு. உணவு நேரம் பெல் அடிச்சாங்க, போனாங்க, சாப்பிட்டாங்க, அப்புறம் மறுபடியும் உட்கார்ந்து இருந்தாங்க. சாயந்தரம் ஆச்சு, போனாங்க, ட்ரெயினை பிடிச்சாங்க, கப்பலை பிடிச்சாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க. இங்க போய் எனக்கு கேள்விகளுக்கெல்லாம் விடை தெளிவாச்சு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு தெளிந்த ஒரு மனம் கிடைத்தது பகவான்கிட்ட வந்ததுனால, பார்வையினால அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்ப எந்த ஒரு இம்யூன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அலை இல்லாத நிலை பெற்ற நின்று நாம் தவத்தில் சிறக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து வாழ்த்தும் போது அதுலயே வில்லன் விஷ் வச்சு வாழ்த்தக்கூடாது. இப்ப என் தம்பி இருக்காருன்னு ஒருத்தர், அவரு என்கிட்ட முரண்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எனக்கு சொத்து விஷயம். இப்ப ஒரு அண்ணனாக என்னுடைய தவசக்தியை அவர் மீது பயன்படுத்தி அவர் மாறணும்னு வாழ்த்துறதை விட எல்லாருக்கும் வாழ்த்துறது போலவே அவருக்கும் வாழ்த்துற போது அதுக்கு எஃபெக்ட் இன்னும் ஜாஸ்தி. ஏன்னா அங்க வேண்டுதல் வேண்டாத நிலைங்கிறது. அது சொல்ல புரியுதா? வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு இங்க அவரோட இணக்கம் ஏற்பட்டு அவருக்கும் எனக்குள்ள சொத்து பகை தீரணும்னு நான் நினைக்கிறேன் பாருங்க, அதுல ஒரு சின்ன வில்லன் விஷயம் வந்துடுது. அந்த வில்லன் விஷயம் விட்டுட்டு எல்லாரையும் வாழ்த்தும் போது வரிசையில அவரையும் வாழ்த்திட்டு வரோம்னு வைங்க, அப்ப அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி. அதனாலதான் விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை என்று சொன்னார்கள் பெரியவர்கள், வேற ஒண்ணும். அதுதான் ஞானியருடைய நிலை. அதை பற்றி நான் அடிக்கடி பேசுவேன், உங்களுக்கு தெரியும்.
உங்களுக்கு கூட ஒரு டவுட் வரலாம், அப்படி இவ்வளவு பெரிய ஞானியர் நிலையை பற்றி நீங்க எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கு நாம போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? உங்களுடைய முயற்சியை பொறுத்து அந்த அந்த பேரருள் நிலைக்கு நீங்க போக முடியும். அதுல உங்களுடைய அழுத்தம் வேணும், உங்களுடைய அக்கறை வேணும், உங்களுடைய ஆர்வம் வேணும், உங்களுடைய முயற்சி வேணும், உங்களுடைய பயிற்சி வேணும். அப்ப அது வெற்றியாகும். அதனால்தான் தவ முடிவுல நீங்கள் தவம் செய்து முடிச்சுட்டு நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் செய்ய, நல்லா ஊன்றி நில்லுங்க, அமைந்து நில்லுங்க. ஒன்றி ஒன்றி உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நினைந்து நினைந்து உணர்வாகி நின்று அப்சல்யூட்டுக்கு போய் அந்த பெருநிலையை முடிக்கும்போது உச்சியில கொண்டாந்து முடிக்கிறோம். அது தபசக்தியோட பூரா உணர்றோம். இப்ப நாம உடம்பு பூரா பயோகரண்ட் ஜீவகாந்து ததும்பி நிற்கிற ஒரு பெருநிலை. இதுக்கப்புறம் வாழ்க்கை நல சங்கல்பம், வாழ்க்கை துணைவருக்கு வாழ்க்கை 3 தடவை. அப்புறம் மக்கள் செல்வங்களுக்கு, உடன் பிறந்தோருக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, தொழில்துறை அன்பர்களுக்கு, இப்படியே வாழ்த்திட்டு இருந்தா தொழில்துறையும் சிறப்பா வரும். புரியுதுங்களா? அப்புறம் சமுதாயம் முழுவதும் மாறட்டும், நலம் பெறட்டும். அப்புறம் இன்னல் புரிவோர் இருந்தால் அவர்களும் நலம் பெறட்டும். அப்புறம் வாழ்க வையகம் வாழ்க. உலக நல வாழ்த்து, மழை வேட்பு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம். இப்ப யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன்னு சொல்லும் போதே நாம மேம்பட்டவராயிடுறோமா இல்லையா? அப்பதாங்க உங்களுக்கு பலமே வருது. அதை நினைக்கும் போதே உங்களுக்கு பலம் வருது. முதல்ல என் தம்பியை நான் எப்படி நினைச்சிருப்பேன், அவன் என் பகையாளி, அவனோட சண்டை இருக்கு, பிணக்கு இருக்கு, பாக பிரிவினை, வம்பு, காசு வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு எதிர்மறை உணர்வோடு தான் அங்க வாழ்த்திருப்போம். ஆனா இந்த இடத்துல இருந்து வாழ்த்தும் போது அங்க அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி. அதுதான் பேரலல் மைண்டு, சமநிலை என்று சொல்லக்கூடியது, ஜீரோ ஸ்டேட் ஆஃப் மைண்டு, இறைநிலை உணர்வு என்று சொல்லக்கூடியது. அப்படி அந்த பெருநிலையிலிருந்து வாழ்த்தக்கூடிய வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் நீங்க சொல்ல சொல்ல அதுவே மந்திரமாகிறது. இது நீண்ட காலமாக இதை கூட ஒரு சிலர் ஏன் வளமுடன் வாழ்க என்று சொல்லக்கூடாதா, இல்லைன்னா இலக்கண ரீதியா இப்படித்தான் சொல்லணும்னு இப்ப அதை மாத்துறதுக்கு கருத்து சொல்றாங்க. ஒன்று மட்டும் வச்சுக்குவோம். இப்ப காயத்ரி மந்திரம்னா ஓம் பூர்பவஸ்வக தஸ்ஸ விதுர்வரண்யம் பர்கோ தேவசி தீமகி தியோ யோனக பிரசோதயாத்துன்னு கோடி சூரிய பிரகாசத்தோடு கூடி ஒளிவடிவமாக இறைவனை தியானித்தல் என்பதை இங்க யாருடைய என்னுடைய அறிவை தூண்டுகிறாரோ அந்த சுடற்கடவுளின் மேலான ஒளியினை தியானிக்கிறேன் என்ற வாசகம், அதனுடைய பொருள், அந்த உணர்வு இது வருஷ காலங்களாக பிராமணால் சொல்லி சொல்லி பிராமணர்கள் சிறந்த அது ஒரு நல்ல வகைரா அப்படின்னு நம்மளும் ஒத்துட்டு இருக்கோம். ஏன்னா பிராமணன்னா அவன் புலால் உண்ண மாட்டான், நல்ல குணத்தோட இருப்பான்னு அவன் அப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஒரு கருத்தளவில் அவன் உயர்ந்தவன் நான் ஒன்றும் சொல்ல வரல. யார் ஒரு பிரம்மத்தை உணர்ந்தாரோ அவங்களே பிராமணர் தான், அது வேற விஷயம். அந்த கண்ணோட்டம் அந்த விளக்கம் நமக்கு தெரியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, வடமொழியிலே சொல்லுகின்ற மந்திரங்களாக இருந்தாலும் அது இவ்வளவு காலமாக சொல்லி சொல்லி அதுக்கு வைப்ரேஷன் ஏற்பட்டு போச்சு. இப்ப அதை டக்குன்னு நாம ஏன் வளமுடன் வாழ்கன்னு சொன்னா என்னன்னா, அந்த வைப்ரேஷன் கெட்டு போகுது, எனவே மாத்தாதீங்க, வாழ்களுடைய சொல்லு. மனதிலிருந்து சொல்லுங்க, உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. அம்மாவா சொல்றோம்னா வாழ்க வளமுடன், மனம் குவியணும். அதனால்தான் கரம் குவிவார் உள் மகிழும் கோன் கடல்கள் வெல்க. இப்ப ஜெயிக்கிறது யாரு? அவர்தான் என்று சொல்லி நீங்க ஜெயிக்காதீங்க, அந்த கோன் கடல்கள் வெல்லட்டும் என்று கூறி சிவபுராணம் சொன்னது உண்மை. அதுல தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டருக்கு இறைவா போற்றின்னு சொல்ற தைரியம் வந்தது தனிச்சிறப்பு. நாம் அந்த பேரருள் உடைமை என்பதை தொட்ட போது நாம் எண்ணுவது, சிந்திப்பது, வாழ்த்துவது எல்லாமே நல்லதே நடக்கும் என்று கூறி, இந்த அதுலேயும் தமிழினுடைய ஒலியினுடைய சிறப்பை சொன்னேன் இல்லையா? நாக்க மேலெண்ணத்துல மடக்கி பட்டும்படாம சொல்றது, அது அந்த அதிர்வு வைப்ரேஷனை கொடுக்குதுன்னு. அதனால்தான் ஒரு
கவியில சொல்லியிருப்பாங்க, கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் ஆற்றலை தருவது யாருன்னு. தாயினுடைய கருப்பையில குழந்தை வளருது 10 மாசம், அதுக்கு யாரையா சோறு போட்டாங்க? அதே மாதிரி பாறையை உடைக்கும் போது உள்ள தேரைன்றது இருக்கும், அதுவே கல்லுக்குள்ள இருக்கு தேரை, அதுக்கு எப்படி ஆற்றல் வருதுன்னு அதுல ஒரு விஞ்ஞானம் இருக்கு. தவளைக்கெல்லாம் எப்படி நாக்கு இருக்குன்னா, நமக்கெல்லாம் உள்ள தொட்டுக்கிட்டு வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கு. பாம்புக்கு நமக்கெல்லாம், தவளைக்கு வெளியில புறத்துல ஒட்டி கொண்டு உள்ளே மடக்கி இருக்கு. அப்ப உள்ள மடக்கி இருக்கிறதுனால அது பினல் கிளாண்ட்ல இயக்கம் பெறதுனால வெண்ணிலிருந்து ஆற்றல் பெறுவது என்பது. நீங்க என்ன சாப்பிட்டா தானே உணவு எனர்ஜின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டா உணர்ச்சி இல்லை, உணவு இல்லை. சாப்பிட்டா மட்டும் இல்லை, நீரிலிருந்தும் ஆற்றல் பெறுகிறோம், காற்றிலிருந்தும் ஆற்றல் பெறுகிறோம், பிரபஞ்சகாந்த சக்தியிலிருந்து ஆற்றல் பெறுகிறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உணவிலிருந்து பெறுகின்ற ஆற்றல் குறைந்தாலும் அங்கிருந்து ஆற்றல் பெற முடியும் என்பதனாலே தான் ஞானியர்களும் தபஸ்விகளும் என்ன பண்ணாங்களா, காட்டுல போய் தவம் பண்ணாங்க. உதிரும் சருகு புனல் வாயுவினை வன்பசிதன கிடைத்துமா, அப்படி இருந்தாங்களா? காட்டுல தவம் செய்த முனிவர்கள்லாம் பெருச்சு சாப்பிட்றது கூட இல்லையா. உதிரும் சருகு, இப்படி விழுகிற பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க, ஓடுற தண்ணி அள்ளி குடிச்சுக்குவாங்க. உதிரும் சருகு புனல் வாயுவினை வன்பசிதன கிடைத்தும், அதுல வாயுவையும் சேர்க்கிறாங்க. அப்ப அந்த நாக்க மடக்கி மூச்சு பயிற்சி செய்கிற போது அது அங்கிருந்து ஆற்றல் பெறுகிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக சிறப்பாக விளக்கப்பட்டதுதான் இந்த லகர உரையினுடைய சிறப்பை மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே வாழ்க வளமுடன் என்பது எப்படி மந்திரமாகிறது என்பதை இன்றைக்கு உங்களுக்கு முன் வைத்திருக்கிறேன். நம்பிக்கையா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, நீங்க வாழ்த்திட்டே இருங்க. உங்களுடைய தவ சக்தி எஃபெக்டுக்கு ஏற்ப, அங்க அவங்களுடைய பதிவுக்கு ஏற்ப இந்த சமுதாயமே மாற்றம் பெறும், உலகம் அமைதி பெறும், உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் அமைதிக்கு உள் வருவார்கள் என்று கூறி, மகரிஷியுடைய எண்ணமும் உலக அமைதிதான். பாருங்க, கூடுவாஞ்சேரியில பிறந்து இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவி அதனுடைய நோக்கம் உலக சமாதானம் என்று நினைச்சார் பாருங்க. அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவையில் இருந்தது. நீங்களும் நானும் எதுக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு மனை வாங்கி ஒரு வீட்டை கட்டி ஒரு மாடியை கட்டிட்டா நான் சௌக்கியமா இருப்பேன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த நோக்கங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பெருநோக்கத்திலே நின்ற மகான்களுடைய திருவருளை எண்ணி வேண்டி நாம் வழிபடுகிற போது, மகான்களுடைய வழியை நாம் பற்றுகிற போது நமக்கு வெற்றி மகிழ்ச்சியின் நிறைவும் அமையும் என்று கூறி, இந்த இனிய மாலை பொதைய உங்களோடு வாழ்க வளமுடன் என்ற சொல் மந்திரமாவது எப்படி என்ற இந்த தலைப்பை நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றலின் கருணையினாலே உடல்நலம் நீளாயுள் நிறை செல்லும் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி சிறப்பாக வாழ மனதார வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்ப கேள்வி நேரம்.